அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் மிக மோசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தீய குணங்கள் இன்றைக்கு நம் மத்தியில் பரவலாக பரவி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த தீய குணங்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறவுபடுத்தினார்களோ, இந்த உலகத்திலிருந்து தூய்மைப்படுத்தினார்களோ, அந்த தீய குணங்கள் இன்று நம் சமுதாயத்தில் மிக பரவலாக பரவி வருவது மனதிற்கு மிக வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக கோபப்படுவது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, பொறாமை கொள்வது, பெருமையடிப்பது, பிறரை இழிவாக நினைப்பது, வீண் பெருமை பேசுவது, குலப்பெருமை பேசுவது, குடும்ப பெருமை பேசுவது, தொழில் பெருமை பேசுவது, பதவி பெருமை பேசுவது, படிப்பு பெருமை பேசுவது இன்றைக்கு நம் சமுதாயத்தில் ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. படித்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரியவர்கள் என்று படிக்காதவர்களை ஏளனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஊரில் ஒரு பதவியில் இருக்கிறவங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, ஊர்லேயே ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஆட்களை ரொம்ப துச்சமாக மதித்து பெருமை அடிக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய, தற்பெருமை அடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தமாக முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமை அடிப்பவன் என்றால் யார்? அவனுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனை என்ன? இன்றைக்கு பெருமை அடிக்கிறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப பரவிருச்சுங்க. வச்சிருக்க செல்போனை வச்சு கூட பெருமை அடிக்கிறோம், வச்சிருக்கிற வாகனத்தை வச்சு பெருமை அடிக்கிறோம், வீட்டில் இருக்கிற ஒரு எல்இடி டிவியை வச்சு இன்னைக்கு பெருமை அடிக்கிறான். இன்னைக்கு அதெல்லாம் எதில் வாங்கியிருக்கிறோம்? இஎம்ஐயில் லோனில் வாங்கிக்கிட்டு பேசுகிற பேச்சு இருக்கு. அடுத்த வீட்டுக்கு போயிட்டா, ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு போயிட்டா, இருக்க முடியல, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, நமக்கு ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, இது என்ன சின்ன டிவியாக இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது பாருங்க அவ்வளோ பெரிய டிவி, இது என்னங்க வண்டி, உங்கள் வண்டியெல்லாம் போனால் குறுக்கு வலிக்குதுங்க, நான் வச்சிருக்கிற வண்டி அப்படிப்பட்ட ஒரு வண்டி, இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு ரொம்ப பெருமை பீத்துறோம். தற்பெருமை, எடுத்ததற்கெல்லாம் பெருமை, கையில் இருக்கிறத வச்செல்லாம் பெருமை பேசிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறோமே. இது எவ்வளோ மோசமான ஒரு செயல் தெரியுமா? எவ்வளோ வேதனைக்கு இடம் தரக்கூடிய ஒரு செயல் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு தொழுகையில் சஃப்ல நிற்கும் போது கூட நல்ல ஆட்கள் பக்கத்தில் நிற்கணும், ஓரளவு டீசெண்டாக இருக்கிற ஆட்கள் பக்கத்தில் நிற்கணும், ஓரளவு வசதி உள்ள ஆள் பக்கத்தில் நிற்கணும், ஊரில் பொறுப்புற உள்ள ஆள் பக்கத்தில் நிற்கணும். ஒரு மாறிப்பட்ட ஆளுக்கு பின்னாலாம் நிற்கக்கூடாது, அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்படியே அவங்க நின்னாலும் கூட ஒரு ஜான் இடைவெளி விட்டு தான் நிற்கிறோம். நிறைய பள்ளியாசைகளை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நிறைய இடங்களில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தீய குணங்கள் நம்மளுடைய இம்மை வாழ்வையும் பாதிக்கும், மறுமை வாழ்வையும் பாதிக்கும். முதல்ல அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرத்தின் மின் கிப்ர். பெருமையிலிருந்து ஒரு கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டான். தற்பெருமை அடிப்பவன், குடும்ப பெருமை அடிப்பவன், படிப்பு பெருமை அடிப்பவன், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவி, பணம், பொருளை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய பெருமை பீத்தாரி ஒரு நாளும் சொர்க்கம் நுழையவே மாட்டான். பெருமை அடிக்கிறது இல்லைங்க, பெருமை வாயை சொட்டு சொல்றத சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கல்பிஹி
ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின், மனசுல இருக்கு, நான் ஒரு பெரிய உயர் குடும்பத்தை சார்ந்தவன், நான் ஒரு கௌரவமான தொழில் பார்க்கிறவன்ட்டு மனசுக்குள்ள உனக்கு ஒரு பெருமை இருந்தாலும் கூட அந்த பெருமை உனக்கு சொர்க்கம் செல்வதற்கு தடையாக வந்துவிடும். மனசில் இருக்கிற பெருமையை தொடச்சி எறிங்க. உடனே ஒரு மனிதர் கேட்கின்றார், ஃபகால ரஜுலுன் இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபஹு ஹஸனன் வ நஅலஹு ஹஸனன். யா ரசூலல்லாஹ், பெருமை மனசுல கொஞ்சம் கடுகளவு இருந்தாலும் யாரும் சொர்க்கம் போக முடியாதா அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளு தான் ரொம்ப அழகான ட்ரெஸ் போடணும், ரொம்ப நல்ல அழகான காலணிகள் அணியணும், ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஒரு ஆள் நினைக்கிறாரு, இது பெருமையா நாயகமே? இப்படி இருக்கிறது பெருமையா நாயகமே? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இருக்கிறது என்ன இல்லைங்க, பெருமை இல்லை. நீ நீட்டா ட்ரெஸ் பண்றது, நீட்டா செருப்பு போடுறது, நீட்டா போய் ஒரு இடத்துல சாப்பிட்றது பெருமை இல்லை. நீட்டா இல்லாம இருக்கிறவனை கேவலமா நினைக்கப்படுற, அதுதான் பெருமைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒண்ணுமே இல்லாதவன், ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கவன், ஒரு மாதிரி செருப்பு போட்டிருக்கவன், ஒரு மாதிரி தொழில் பண்றவன நீ ஒரு மாதிரி நினைக்கிறிய கேவலமா அவமானமா, அதுதான் பெருமை அடிப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. பாருங்க, அடுத்து சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புஜ் ஜமால. அப்படி நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல செருப்பு போடுறதுலாம் பெருமை இல்லை. அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான். பெருமை என்பது அல் கிபுரு பதருல் ஹக்கி வ கம்துன் நாசி, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இருப்பதும் பிற மக்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இன்னைக்கு நம்ம சமுதாயத்து மக்கள் எந்த அளவுக்கு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. ஊருக்குள்ளே நம்மளோடையே தான் இருந்திருப்பான், 10 வருஷம் 15 வருஷம் நம்மளோடையே தான் ஊருக்குள்ளே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சி ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. வெளிநாட்டில் போய் ஒரு 6-7 வருஷம் இருந்து நல்ல சம்பாதிச்சு ஒரு அளவுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டிட்டா கூட இருக்கிறவனெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்கறது, கூட இருக்கிறவனெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரியாக பார்க்கறது, என்னமோ இவன் வீட்டில் வந்து இவங்க சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யறது பார்க்கறது, அல்லது இவங்கள்ட்ட இருந்து எதையா பறிச்சிருவாங்களோன்னு சொல்லி அவருடைய நட்பையே முறிக்கிறது, அவமானப்படுத்துறது, பெருமை கொண்டு நடப்பது. தான் வந்து நல்ல இருக்கையில் தான் இருப்பேன், நான் வந்து அப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் சாப்பிடுவேன், உங்களை மாதிரிலாம் உங்களுக்கு நமக்கு செட் ஆகாது, உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது என்று நீங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம், பெருமை பேசுகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ பெருமை அடிக்கிறது இல்லைங்க, உங்கள் மனசில் கொஞ்சம் பெருமை இருந்தால் கூட நீங்கள் சொர்க்கம் போக முடியாதுனாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார்கள், எந்த அளவிற்கு தன்னை பணித்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நம் வரலாற்றில் பார்க்கும்போது மிக உணர்வு பூர்வமாகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பணித்து கொண்டதாக தாழ்த்தி கொண்டதாக நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வரும்போது சஹாபாக்கள் எந்திரிச்சாங்கன்னா சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வருவதை கண்டு நீங்கள் யாரும் எழுந்து நிற்க வேண்டாம், எனக்கு அப்படி நீங்கள் யாரும் மரியாதை செய்ய வேண்டாம், சலாம் சொன்னால் போதும் என்றார்கள். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தலைவர், சொர்க்கத்தையே அவங்க தான் திறந்து வைக்கணும். அப்படிப்பட்ட நாயகமே கொஞ்சம் கூட துளி அளவு கூட பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏதோ கொஞ்சம் நல்ல வீடு, கொஞ்சம் காசு சேர்த்துட்டோம், ஒரு பொறுப்பில் இருந்துட்டோம், ஒரு பதவியில் இருந்துட்டோம், ஒரு அரசியலில் ஒரு முக்கிய இடத்துல இருந்துட்டோம், ஒரு அரசாங்க வேலத்தில் ஒரு முக்கிய இடத்துல இருந்துட்டோம்னு சொன்னா நம்ம அடிக்கிற பெருமையை மாதிரி உலகத்தில் இன்னைக்கு யாருமே பெருமை அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய செயல்களை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை தொடர்ந்து நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமை அடிக்கிறத பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இன்னொரு ஹதீஸில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவுதில் பதிவு செய்யப்படுகிறது, ஹாரிஸ் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஜவ்வாது வலல் ஜஅலரியு, பெருமை அடிக்கக்கூடியவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டான், வீண் பெருமை பேசக்கூடியவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒண்ணுமே சில பேர்கிட்ட இருக்காது, ஆனா பேருக்கு பெருமை பேசிக்கிட்டு என்ன செய்யறது, அலையிறது, வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, இருக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஆனா நான் அப்படி நான் இப்படி நான் அப்படியெல்லாம் இருந்திருக்கேன் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன்னு சொல்லி பெருமையாக என்ன செய்யறதுங்க
பேசி தெரிகிறது. இப்படி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்போ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம மனசில் கொஞ்சம் பெருமை இருந்தாலும் கூட இந்த பெருமை இந்த செயல்களை எல்லாம் கீழே அப்படியே இறக்கி அல்லாஹ்கிட்ட நம்மை ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கிவிடுகிறது என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்களில் சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து சக தொழில் செய்யக்கூடியவர்கள்